தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய சிலம்பரசன், தனுஷ், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பெரிய நடிகர்களினுடைய படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆகாஷ் என்ற ஒரு தயாரிப்பாளரின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகிறார்கள். பேரே புதுசா இருக்குல்ல, ஆகாஷ். இதற்கு முன்னால நம்ம தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்னா என்ன கேள்விப்பட்டிருப்போம்? ரெட் ஜெயின் மூவிஸ், லைகா புரொடக்ஷன்ஸ், சன் பிக்சர்ஸ், கலைப்புலி தானு, சூர்யாவோட மாமா ஞானவேல் ராஜா, இந்த மாதிரி ஒரு சில தயாரிப்பாளர்கள் 10 இருந்து 15 தயாரிப்பாளர்கள் தமிழ் சினிமாவில் இருக்காங்க. ஆனா திடீர்னு ஆகாஷ் என்ற பெயர்ல ஒரு புது தயாரிப்பாளர் வந்திருக்காரு. யார் இந்த தயாரிப்பாளர்? இவர் எங்கிருந்து வந்தாரு? திடீர்னு பெரிய பெரிய படங்கள் எல்லாம் வந்து தயாரிக்கிறாரு. அதுவும் தனுஷோட படம், சிலம்பரசனோட படம், சிவகார்த்திகேயனோட படம், இப்படி பல 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல போட்டு பெரிய பெரிய படங்களை தயாரிக்கிறாரு. யார் இவரு அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுந்தது. இந்த சந்தேகம் அமலாக்கத்துறைக்கும் எழுந்தது. அதன் காரணமாக தற்பொழுது ரெய்டு நடந்துகிட்டு இருக்கு. வாங்க இந்த ஆகாஷ் என்ற தயாரிப்பாளர் யாரு, இவரோட பின்னணியை பற்றி தெளிவா பார்ப்போம். இந்த ஆகாஷ் என்ற இந்த தயாரிப்பாளர் வந்து சேலத்தை சேர்ந்தவர். இவரோட அப்பா பேர் பாஸ்கரன். இவர் வந்து ஒரு தொழிலதிபர்னு சொல்லப்படுது. தொழிலதிபர்னு மட்டும்தான் சொல்றாங்களே தவிர என்ன தொழில் அப்படின்னு இது வரைக்கும் வெளியில தெரியல, சொல்ல மாட்டேங்கிறாங்க. சேலத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர். இவர் வந்து கெவின் கேர் என்ற நிறுவனத்தினுடைய ஓனர். அவரோட 2வது பொண்ணை தான் வந்து இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. கடந்த 6 மாதத்திற்கு முன்பு இந்த திருமணம் நடந்திருக்கிறது. 6 மாதத்திற்கு முன்பு இந்த திருமணம் நடந்திருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க. அந்த திருமணத்தின் பொழுது அவர் எந்த படத்தையும் தயாரிக்கவில்லை. 6 மாசத்துக்கு முன்னாடி இவருக்கு கல்யாணம் ஆகும்போது எந்த படத்தையுமே இவர் தயாரிக்கல. ஆனா அந்த கல்யாணத்துல தமிழ் சினிமாவினுடைய முக்கியமான நடிகர்கள், நடிகைகள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அதாவது தமிழ் சினிமாவில் படமே எடுக்காத ஒரு நபர், தமிழ் சினிமாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நபரோட கல்யாணத்துல தமிழ் சினிமா பிரபலங்கள் அனைவருமே கலந்துகிட்டாங்க. முக்கியமான ஆட்கள் கலந்துகிட்டாங்க. அப்படிங்கும் பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்பது எழுகிறது. சரி, ஓகே, இவங்க கலந்துகிட்ட பொழுது பலரும் கேட்ட கேள்வி என்னன்னா, யார் இவர் அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த படமும் தயாரிக்கல, எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணல. ஆனா இவரோட கல்யாணத்துக்கு இத்தனை பேர் போயிருக்காங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த ஆகாஷ் என்ற தயாரிப்பாளர் டான் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தின் பெயர்ல தனுஷ் அவர்களினுடைய இட்லி கடை படத்தை 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாரிக்க போறதா அறிவிப்பை வெளியிடுறாரு. இந்த இட்லி கடை படம் வந்து தனுஷ் அவர்கள் அவரே டைரக்ட் பண்ணி அவரே வந்து நடிக்கிறார். இந்த படம் பணப்பற்றாக்குறை காரணமாக பாதியிலேயே நிறுத்தப்படுகிறது. படம் ஷூட்டிங் எல்லாம் போகல, ப்ரீ ப்ரொடக்ஷனுடைய நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திடீர்னு இந்த ஆகாஷ் என்ற இளைஞர் டான் பிக்சர்ஸ் என்ற பெயர்ல தங்களுடைய முதல் படமாக இட்லி கடை படத்தை வந்து நாங்க தயாரிக்க போறோம், இதற்கு 100 கோடி பட்ஜெட் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அந்த படத்தோட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ அந்த படத்தோட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் 6 மாசம் ஆச்சு. அவருக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே இட்லி கடை படத்தை வந்து சைன் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த 6 மாசத்துக்குள்ளாக இட்லி கடை படத்திற்கு அடுத்ததாக 200 கோடி ரூபாய் பட்ஜெட்ல பராசக்தி படத்தை எடுக்கிறார் இந்த ஆகாஷ். இட்லி கடைக்கு ஒரு 100 கோடி, பராசக்திக்கு ஒரு 200 கோடி. நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. பராசக்தி படம் சிவகார்த்திகேயன், சுதா கொங்கரா டைரக்ஷன்ல படம் போயிட்டு இருக்கு. அதுவும் இன்னும் ஷூட்டிங் ப்ராக்ரஸ்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த கட்டமா 3வதாக ஒரு படம். அவரும் பெரிய நடிகர் தான், சிலம்பரசன் அவர்களினுடைய 49வது படம். அந்த படத்தையும் இந்த டான் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய பட்ஜெட் 150 கோடி ரூபாய். அப்பா, தலை சுத்துது இல்ல, 150 கோடி ரூபாய். சரி, ஓகே, இதோட விட்டாங்களா அப்படின்னு கேட்டா அடுத்ததான் இன்னொன்னு. அதர்வா அவர்களை வைத்து இதயம் முரளி என்ற தலைப்புல ஒரு புதிய படத்தை எடுப்பதற்கு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. படம் ஷூட்டிங்லாம் இன்னும் ஆரம்பிக்கல, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. ஸ்கிரிப்ட் ஒர்க், லொகேஷன் பாக்குறது, இந்த மாதிரியான ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வமா இந்த அதர்வா படத்துக்கு பட்ஜெட் ஒதுக்கல. அதுக்கு எத்தனை கோடி ஒதுக்க போறாங்கன்னு தெரியல. இப்போ அமலாக்கத்துறைக்கு இதுல மிகப்பெரிய சந்தேகமே என்னன்னா, இவர் இதுவரைக்கும் ஒரு படத்தை கூட ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஏதாவது ஒரு படம் எடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படத்துல இத்தனை கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கு அப்படின்னு கணக்கு காமிச்சு அதுக்கப்புறம் அந்த லாபத்திற்கு ஏற்றார் போல அடுத்த படம் எடுக்க போறேன்
அப்படின்னு அவர் அறிவிச்சிருந்தாருன்னு வைங்களேன், அதுல வந்து ஒரு லாஜிக் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இவரோட ஃபர்ஸ்ட் படம் இட்லி கடைன்னு வைங்களேன். இந்த இட்லி கடை படத்தை 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கிறோம்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இட்லி கடை படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அதுல வர்ற லாபத்துல அடுத்த கட்டமா நான் பராசக்தி படத்துல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அதுல ஒரு லாஜிக். அதுக்கப்புறம் பராசக்தி படத்தையும் எடுத்து ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் சிலம்பரசன் படத்தை எடுக்கிறேன் அப்படின்னா இந்த வருமானம் இவ்வளவு இருக்கு, இதை வச்சு நான் சிலம்பரசன் படம் எடுக்கிறேன்னா நாம நம்பலாம், அமலாக்கத்துறையும் நம்பும். ஆனா எந்த ஒரு படத்தையுமே இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணல, எந்த ஒரு படத்தையுமே ரிலீஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு ரூபாய் கூட லாபம் பார்க்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது 450 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு 3 பெரிய படங்களை எடுக்கிற அளவுக்கு இவருக்கு எங்கிருந்து பணம் வந்தது என்ற ஒரு கேள்வியை தான் வந்து அமலாக்கத்துறை கேட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் விசாரணையும் வந்திருக்கு. இப்ப வசமா மாட்டிக்கிட்டாரு. சரிங்களா? இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, திமுக சப்போர்ட் இருந்தா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்மள இங்க யாரு கேட்க போறா. எனக்கு இதுல சந்தேகமே என்ன அப்படின்னா, இவருக்கு பின்னணியில் திமுக குடும்பம் இருக்கிறதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. நான் ஏன் வந்து இதை சொல்றேன்னா, தமிழ் சினிமாவுல எந்த ஒரு பெரிய நடிகர்களோ இயக்குனர்களோ தயாரிப்பாளர்களோ எடுத்த உடனே யாருன்னே தெரியாத ஒருத்தன் வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் போக மாட்டாங்க. சரிங்களா? சும்மாவே ஒரு நாள் கால் ஷீட்டுக்கு இத்தனை லட்சம் கொடுறான்னு கேட்பாங்க. 1 கோடி கொடு 2 கோடி கொடுன்னு கேட்கிற ஆளுங்க நம்ம ஆளுங்க. இந்த லட்சத்துல இவங்க டைம் செலவு பண்ணி யாருன்னே தெரியாத ஒருத்தரோட கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே வந்து இட்லி கடை படத்துக்கு அக்ரிமெண்ட்டும் போட்டிருக்கிறாங்க. இப்ப இதுல வந்து எவ்வளவு சந்தேகங்கள், முரண்பாடுகள் இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப இந்த ஆகாஷ் என்ற தயாரிப்பாளருக்கு இந்த 450 கோடி ரூபாய் பணம் எங்கிருந்து வந்தது, அதை வந்து அவர் சரியா சொல்லிட்டாருன்னா தப்பிச்சாரு. இல்லைன்னா செந்தில் பாலாஜிக்கு வந்த நிலைமை தான் இந்த ஆகாஷுக்கு வரும். சரிங்களா? இப்போ தமிழ் சினிமா நடிகர்கள் இயக்குனர்கள் இவங்களும் இப்ப மிரண்டு போயிருக்காங்க. அதாவது இந்த தயாரிப்பாளர்கிட்ட சம்பளம் வாங்கின நடிகர்கள். சிவகார்த்திகேயனுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து 50 கோடி ரூபாய் சம்பளம் வரைக்கும் வந்துருச்சு. 50 கோடி ரூபாய் வந்துருச்சு சிவகார்த்திகேயனுக்கு சம்பளம். அதுவும் வந்து இப்ப ரீசெண்டா ஒரு படம் அமரன் படம் வெற்றி ஆயிடுச்சு இல்லையா? வெற்றி அடைஞ்சதுனால அடுத்து பராசக்திக்கெல்லாம் இவரோட சம்பளம் 50 கோடியை தாண்டிடுச்சு. சிம்புவும் வந்து 30 to 35 கோடி ரூபாய் சம்பளம் கேட்கக்கூடிய ஆளு. தனுஷும் பாத்தீங்கன்னா 40 கோடி ரூபாய் சம்பளம் கேட்கக்கூடிய ஆளு. அப்படி இருக்கும் பொழுது இந்த நடிகர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க இவருக்கு பணம் எங்கிருந்து வந்தது? இதுவும் ஒரு கேள்விதானே. படத்தோட பட்ஜெட் இவ்வளோ, இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கெல்லாம் பணம். அப்போ இந்த தயாரிப்பாளனுடைய பணம் என்பது இல்லீகலாக வந்த பணமா? இவருடைய வங்கி கணக்குகள் எல்லாம் இப்ப ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த நடிகர்களுக்கு இவர் எப்படி பணம் கொடுத்தார்? பிளாக்ல கொடுத்தாரா, ஒயிட்ல கொடுத்தாரா? ஒயிட்ல கொடுத்தா எந்த பேங்க்ல டிரான்சாக்சன் ஆயிருக்கு, யார் மூலமா டிரான்சாக்சன் ஆயிருக்கு, இவருடைய கம்பெனி பேர்ல இருந்து இவருக்கு டிரான்சாக்சன் ஆயிருந்துச்சு அப்படின்னா இவர் தப்பிச்சாரு. அப்படியே ஆயிருந்தாலும் வந்து இந்த கம்பெனிக்கு இவருக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னு இன்னொரு கேள்வி இருக்கு. அந்த பாயிண்ட்லயே சுத்தி வளைப்பாங்க. இப்ப இவருடைய நிறுவனத்திற்கு பணம் எப்படி உள்ள வந்துச்சுங்கிறது தான் இப்ப முதல் சந்தேகம். அதை தான் வந்து இப்ப அமலாக்கத்துறை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இவருடைய அக்கௌண்ட்டுக்கு, இவருடைய கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கு, யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத அமலாக்கத்துறை தேடிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு இவருடைய கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து யாருக்கு பணம் கைமாறி இருக்கு, எந்தெந்த நடிகர்களுக்கு எவ்வளவு சம்பளமா போயிருக்கு, கிம்பல் அதாவது பிளாக் மணியா எவ்வளவு போயிருக்கு, இப்படி எல்லாம் நோண்டிட்டு இருக்கிறாங்க. அதனால இவர்கிட்ட சம்பளம் வாங்கிய தனுஷ், சிவகார்த்திகேயன், சிலம்பரசன் இப்படி 3 நடிகர்களுமே இப்ப கலக்கத்துல இருக்கிறாங்க. நடிகைகள் உட்பட. ஐயையோ நம்ம வந்து வாங்கியிருக்கோமே, இது இல்லீகல் மணியா இருக்க போது, வாங்கியிருந்தா நமக்கும் பிரச்சனையே அப்படின்னு கொஞ்சம் பதட்டத்துல இருக்கிறாங்க. ஆனா நடிகர்கள் தப்பிச்சிருவாங்க. என்ன சொல்லுவாங்க, சார் அவர் தயாரிப்பாளர் சார், அவருக்கு எங்க இருந்து பணம் வருதுலாம் எங்களுக்கு தெரியாது, நாங்க வந்து ஏதோ நடிகருங்கிற முறையில படத்துல ஒப்பந்தம் ஆனோம், நாங்க சம்பளம் வாங்கணும், அதோட எங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவங்க ஈஸியா தப்பிச்சிருவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் இந்த ஆகாஷ் பதில் சொல்லி ஆகணும். பின்னணியில யார் இருக்காங்க அப்படிங்கிறத. 2026 தேர்தல் வேற நெருங்குது. அமலாக்கத்துறை ரொம்ப தீவிரமா தமிழ்நாட்டுல வந்து பல சோதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை நிச்சயமாக இந்த முறை பாஜக கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த ஆகாஷ் என்ற தொழிலதிபரின் பின்னணியில் நிச்சயமாக திமுக குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருவர் இருக்கிறார். அவரோட அனுமதி இல்லாம இத்தனை நடிகர்கள், இத்தனை இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள்லாம் இவர் கல்யாணத்துக்கும் போக மாட்டாங்க. புது தயாரிப்பாளரை நம்பி பெரிய நடிகர்கள் அவ்வளவு சீக்கிரம் வரவும் மாட்டாங்க. அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எடுத்த உடனே எந்த பெரிய ஆக்டரும் போயிட்டு இதுவரையும் அனுபவமே இல்லாத ஒரு ப்ரொடியூசர்கிட்ட டேட் கொடுப்பாங்களா?
இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது? ஏதோ அமலாக்கத்துறை அழகா கண்டுபிடிச்சிடுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு எல்லா விஷயமும் தெரியுங்க. இந்த நடிகர்கள் என்னென்ன பண்றாங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க, தமிழ் சினிமா மட்டும் கிடையாது. தெலுங்கு சினிமாவும் இப்படித்தான். தெலுங்கு சினிமாவிலயும் அங்க ஆப்பு சொருகிட்டு இருக்கிறாங்க. தெலுங்கு சினிமாவிலயும் தேவையில்லாத பிளாக் மணி உள்ள வந்திருக்கு. அதே போல வந்து இந்த ஹவாலா மணி அதிகமாக ஹைதராபாத்ல புழங்குது. தெலுங்கு சினிமாவுல அதிகமாக ஹவாலா மணி புழங்குது. தெலுங்கு சினிமா நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள்னு பல பேர் வந்து சிக்க போறாங்க. நீங்க பாருங்க, பொறுத்திருந்து பாருங்க. ஹிந்தி சினிமாவும் அப்படித்தான். இப்படி ஒட்டுமொத்த சினிமா துறையும் ஹவாலா மணி, பிளாக் மணி இதுல தான் இயங்கிட்டு இருக்காங்க. பிஜேபி கவர்மெண்ட் இந்த சினிமாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த அநியாயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை நாங்க முடிச்சிடுறோம். இந்த அமலாக்கத்துறை சோதனையில அடுத்தடுத்து என்னென்ன தகவல்கள் வெளியாக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.